ஹாய் ஹலோ காய்ஸ். போன வீடியோவில் பார்த்தேன் என்னோட வாய்ஸு ரொம்ப கிளியராகவே இல்லை, அதுவும் சத்தம் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அந்த செட்டிங்ஸில் நான் பார்க்காம அப்படியே அப்லோட் பண்ணேன்னா யூடியூப்பில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு என்னோட வாய்ஸ் கிளியராகவே இல்லை. டிவிலெல்லாம் போட்டு பார்த்தேன், ஸ்பீக்கர்லையும் கேட்கல. ஸோ ஓகே, நம்ம அண்ணா என்ன பண்ணுறேங்க? ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க அண்ணா? உங்களோட கட்டக்குரலை மாத்துங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, மாத்துங்க அண்ணா, மாத்துங்க அண்ணா. ஏய், என் கட்டக்குரல் இந்த மாதிரி தாண்டா ஆக போகுது, ஓகேவா? ஓகே அண்ணா. ஸோ பர்த்டே பார்ட்டி வந்திருக்கு, இப்போ நம்ம போகிறது டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு சுப்ரா காரில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி அண்ணா என்ன இருந்தாங்க தெரியுமா? அந்த ட்ரெஸ் யாருக்கு தெரியுமா? நம்ம ஜாக் அண்ணாது எப்படி மாறிச்சு தெரியுமா? அந்த அண்ணா கேர்ள் ட்ரெஸ் போட்டாங்க தெரியாம. அந்த அண்ணா கேர்ள் ட்ரெஸ் போட்டாங்களா? ஸோ ரொம்ப பயங்கர ஜோக்கா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போவான்னு தான் பாக்குறோம். இருடா, நானும் வரேன் அண்ணா. உங்க கட்டக்குரலை மட்டும் மாத்துங்க அண்ணா. என் கட்டக்குரல் இப்படி இருக்கும். ஓகே அண்ணா, உங்க கட்டக்குரலை மாத்துங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. உங்க கட்டக்குரலை கேட்டுட்டு இருக்கவே முடியல. நம்ம சுப்ரா கார் பயங்கர ஃபாஸ்டா போகுது பார்த்தீங்களா? சத்தத்தை கேட்டாலே தெரியும். இந்த சத்தம், அந்த வேக்கம் கிளீனர் சத்தம் பார்த்தீங்களா? ஷூப்பா, சுத்தமா கேட்கல. அந்த கார் ஓட்டும் போது நான் என்னென்ன பேசினேன் சுத்தமா கேட்கல. நம்ம அண்ணா ரெடி ஆயிட்டாங்க, வாங்க அண்ணா. அவங்க கார்லயே வரட்டும். அண்ணாக்கு தான் ஓட்ட தெரியுமான்னு தான் தெரியல. ஏய், நான் கார் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ஓகே அண்ணா. அண்ணாவோட பழைய ஜீப்ல வராங்க. வாங்கண்ணா, என் கார்ல வாங்க. டேய், உன் காரெல்லாம் நான் வரமாட்டேன், ஓகேவா? சரி அண்ணா. அண்ணா நீங்களும் வந்துட்டீங்களா? டேய், என்ன வலுக்கட்டாயமா நீ கார்ல உட்கார வச்சுட்ட, அதனால நான் உட்கார்ந்தேன், ஓகேவா? ஓகே அண்ணா. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் பார்க்கணும். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு. என்னோட வாய்ஸும் சரி, ஜாக் அண்ணாவோட வாய்ஸும் சரி மாத்தணுமான்னு சொல்லுங்க. ஜாக் அண்ணாவோட டோன் மாத்தணுமான்னு சொல்லுங்க. மெயினா எனக்கு பிடிக்கல. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு தான் பண்றேன். ஓய், என்னடா ஓகே, என்னடா போற? இது நல்லா இருக்கா? ஜாக் அண்ணா இப்பதான் பேசினாங்க, நல்லா இருந்துச்சா பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த காட்டகுரல்ல பேசுறேன். அண்ணா கொஞ்சம் அமைதியா இருக்குண்ணா. நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போலாம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போலாம், ஃபயர் ஸ்டேஷனும் இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் போலாம். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல ஃபயர் ஸ்டேஷன் போலாம், ஓகேவா? அண்ணா எங்கடா போறீங்க? ஏய், நான் தெரியாம அங்க போயிட்டு அதுக்கு என்னடா பிரேக் ஃபெயிலியரா? பிரேக் ஃபெயிலியர். ஓகே, என் வண்டியில உட்காருங்க. நீங்க சும்மா ஒழுங்கா வர மாட்டீங்க. பின்னாடி வராதீங்க, உங்க மண்டை தெரியுது. முன்னாடி உட்காருங்க. முன்னாடி உட்கார்ந்தாலும் மண்டை தெரியும். என்ன பண்றது, பெரிய மண்டல. இப்போ இந்த கார் இங்க வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ரோப்ளக்ஸ் இந்த சீசைடோட இந்த சவுண்ட் எஃபெக்ட் வராதுன்னு நினைக்கிறேன். வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்கன்னா ஓகே, பாக்குறேன். ஃபுல் வீடியோ நான் பார்த்துட்டேன். இங்க பாருங்க, மிஸ்ஸிங் பர்சன் சொன்னல பாருங்க, இப்படி தொட்டவுடனே ஏன் மூஞ்சி வந்துச்சு பாத்தீங்களா? அண்ணா என்னடா? அண்ணா வாங்கண்ணா, ஒரு நிமிஷம். என்ன? புஷ்பா வந்திருக்கான். புஷ்பா வந்துட்டனா? என்னால கட்டக்குறல் பேச முடியல. இதை தொடுங்க. எங்க போறீங்க? இதை தொடுங்கண்ணா. தொட்டாண்டா, இருடா. தொட்டாதான் பாருங்க அண்ணாவோட ஃபேஸ், அண்ணாவோட உண்மையான ஃபேஸ் இதுதான். ஸோ ஸோ இப்போதான் சாப்பிட்டோம். ஆமா, நானும் தான் சாப்பிட்டேன். எங்கடா போற? ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, இந்த ஃப்ளோர்ல என்னென்ன இருக்குன்னு காட்டணும்ல. ஃபர்ஸ்ட் கன்ஸ் சொன்னால கைஸ், நம்ம இங்க கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இன்வென்டரின்னு இன்னொன்று தனியாக ஒன்று இருக்கு, அதுல கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஷூட் கூட இருக்கு. ஷூட் ஓப்பன் பண்ணுவோம்.
இதுல கிச்சன் இருக்கு. இந்த இது என்ன சொல்றது, பேரு கேஃபட்டேரியாவா, சரி ஏதோ சொல்லுவாங்க. இதான் ஜெயிலு. பாத்தீங்களா, எல்லாமே ரியலிஸ்டிக்கா கொடுத்துருப்பாங்க. இல்ல எந்த கேம்னாலும் நீங்க உங்க ரோல் என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரோல் பிளே கேம், அதாவது சீசைடு ஆர்பின்னு போட்டிருக்கல. ஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரோல் பிளே. இங்க பாருங்க, ஜிம் கூட பண்ணலாம், பேஸ்கெட் பால் விளாடலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டைம் ஆகுது, நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா இன்னைக்கு முடியாது. ஸோ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்ட்டி எப்படி பண்ணணும்னு சொல்றேன். எங்கடா போறீங்க? நான் கொஞ்சம் வாங்க, இல்ல போட்டோ எடுத்துக்கலாம். நம்ம போட்டோ எடுத்துக்க முடியாது. நம்ம போட்டோனா ஸ்னாப் ஒன்று இருக்கு தனியா. என்கிட்ட நிறைய ஒரு ஸ்டோரின்னு ஏதோ ஒன்று இருக்கு. ஸ்டோரினா எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா என்னோட போட்டோ கலெக்ஷன்லாம் இருக்கு. எல்லாரும் பாக்குற மாதிரியும் இருக்கு, என்னன்னே தெரியல எனக்கு. அது ஏதோ போஸ்ட் ஏதோ போட்டிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்துருவேன். அடுத்து நம்ம ரூஃப்க்கு போகலாம். மெயின் நல்லா தான் இருக்கும். இப்போ ரூஃப்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வண்டி இருக்கு. அதாவது நம்ம ஹெலிகாப்டர் டோரேமான்ல வரும் அந்த மாதிரி சொல்றேன். கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் சொல்லுங்க, இந்த வாய்ஸ் நல்லாவே இல்லைன்னு சொல்லுங்க. அதாவது ஜாக்கோட வாய்ஸ், என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என் 2 பேர் வாய்ஸையும் சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் ஜாக்கோட டோனை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து சேஞ்ச் பண்றேன். ஓகே, நம்ம பாருங்க, நம்ம வீட்டுக்கு போலாமா? நம்ம வீட்டு நேரத்துக்கு டிலீட் ஆயிருக்கும். ஸோ புதுசு திருப்பி ஓப்பன் பண்ணோம், திருப்பி வாங்கணும். பேட்டரி வேறு காலி வச்சு. இது ஐஃபோன் வேறு. ஃபேமிலி பாருங்க, சொன்ன மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் போடுறேன். எஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களை ஜாயின் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னு நான் யோசிச்சு பண்ணிடுவேன். ஓகேவா? நீங்கள் எத்தனை பேர்னாலும் வாங்க, நான் அதுவுமே சொல்ல மாட்டேன். எத்தனை பேர்னாலும் வாங்க, ஃபேமிலிக்கு எஸ்கே ஃபேமிலின்னு போட்டு அதிலே இருக்கும். இந்த ஃபோனில் நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஃபோனில் நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்கே ஃபேமிலின்னு இருக்கு பாருங்க. ஹெலிகாப்டர் ரொம்ப வேகமாக போகலாம். 1-2ல் வந்தோம், 1-2ல் வந்தோம், 2-3ல் வந்தோம். ஹெலிகாப்டர் பயங்கர ஸ்பீடு தான். ஏன்னு தெரியுமா கைஸ், நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் வரும். அந்த ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ண, என்னது இது பிரேக் பண்ணுறோமா அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நம்ம அப்படியே குளிச்சோம் கூட ஹெலிகாப்டர் லேண்ட் ஆயிடுச்சா, நம்ம அண்ணா வேறு அங்கே போயிட்டாங்க. ஸோ இங்கே வீடு கட்டலான்னு இருந்தேன். அண்ணா எதுக்குண்ணா வாங்குனீங்க? நான் எப்படி அவங்களுக்கு பார்ட்டி பண்றது, குக்கிங் பண்றதுலாம் சொல்லணும்ல? நீ உங்க வீடு புதுசா வாங்கிக்கோ, நான் தெரியாம பட்டேன். ஓகேவா? ஓகே விடுங்க. இப்போ நம்ம இந்த காரை ஸ்பேம் பண்ணதுனால ஹெலிகாப்டர் போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கார் ஸ்பான் பண்ணதுனால ஹெலிகாப்டர் போயிடுச்சு. இப்போ நம்ம பெரிய கார், இந்த கார் சூஸ் பண்றேன். பாருங்க, பயங்கர பெருசா இருக்குல்ல, எல்லாம் ரொம்ப பெரிய காரு. இந்த இதுல ஃபயர் இன்ஜின் கூட இருக்கு, அப்புறம் கேம்பர் வேன் கூட இருக்கு. ஸோ இப்போ கிளம்பலாம், நாங்க போகலாம். எல்லா கிட்ஸும் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் சூப்பராக என்ஜாய் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இங்க மாதிரி நிறைய பார்ட்டி, நம்ம அண்ணா தான் இப்போ பார்ட்டி பண்றாங்க. அது நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இந்த மாதிரி அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா வந்துருவீங்க ஒரு பார்ட்டிக்கு. இந்த அண்ணா வந்து 5 பேர் தான். என்னோடது பாருங்க எத்தனை பேர், எத்தனை லைக்ஸ் இருக்கும் பாருங்க என்னோட பார்ட்டி. ஏன்னா என் பார்ட்டி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது. ஸோ நம்ம காரை நம்ம இப்படி போகலாம். இதுக்குலாம் இங்கே வந்துடும். பேசி பேசி அப்படியே இப்படி வந்துட்டேன்ப்பா. ஸோ இங்கே நிறுத்திட்டு, கார் நிறுத்திட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான், அதே மாதிரி தான் பாருங்க. இந்த இது கிளைம் கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டியது ஹவுஸை கிளிக் பண்ணிட்டு கார் தானே அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ இங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. பார்ட்டி இருக்கா, ஸ்டார்ட் பார்ட்டின்னு போடுறோம். இருங்க, இப்போ அண்ணாவோட பார்ட்டிக்கு வந்திருக்கேன். அக்செப்ட் கொடுத்து ஜாயின் கொடுத்து இங்கே வந்துட்டேன். அப்புறம் என் வீட்டுக்கு போய் நின்னாதான் என்
பார்ட்டி வந்து ஆரம்பிக்கணும் இப்போ சொல்றாங்க. ஸ்டார்ட் பார்ட்டி சொல்லிட்டு ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன இப்போ வந்து சும்மா ஏனோ தானே எழுதுறேன். நான் வந்து அட்ராக்ட் பண்றது பீப்புள் அட்ராக்ட் பாருங்க 23 லைக்ஸ் இருக்கு. பீப்புள் அட்ராக்ட் பண்ற மாதிரி லெட்ஸ் ஹேவ் பார்ட்டி டான்ஸ், ஃபீஸ்ட்டு, ஃப்ரீ ஃபீஸ்ட்னாலும் ஃப்ரீ தானே, ஃப்ரீ ஃபுட்டு, அது மாதிரி குக்கிங்கும் பண்ணலாங்க. இதில் குக்கிங் பண்ணலாம், எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதில். நீங்கள் விளையாட கூட செய்யலாம். அந்த கன் ஃபைட் சொன்னல அதே மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எனக்கு வந்து வியூஸ் அதிகமாக இருந்தால் தான் நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இந்த கேமில். ஸோ ஏதோ சத்தம் கேட்குது. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? ஆமாப்பா, எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தமா வீட்டிலேருந்து வந்துச்சு? என் வீட்டிலேருந்து வந்துச்சு. ஆமா, என்ன சத்தம்னு தெரியல. எப்படி இருக்கு இந்த சிட்டில இருக்கிற எல்லாரையும் நான் கலக்க போறேன். எந்த சத்தம்னு தெரியல. நியூஸ் இப்போ டப்புன்னு பார்க்கலாம். ஹாய், பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு சிரிக்கிற சத்தமும் கேட்டுச்சு. அந்த வாய்ஸ் என்ன சொல்ல வந்துச்சு தெரியுமா? எல்லாரையும், இந்த சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரையும் கடத்திட்டு போகுது. அதுக்கு எல்லாரும் பயமாக இருக்கா? எல்லாருக்கும் பயமாக இருக்கு. ஸோ இது எல்லாரையும் கடத்த போகுது. ஸோ பி கேர்ஃபுல். ஒன்றும் என்ன ஆகுதுன்னு தெரியலையே. வாட்ஸ்அப்பை ஃபினிஷ்டா. என்ன நடக்குதுன்னே தெரியல. என் ஃபோனில் எல்லாம் நடக்குது. என்னப்பா நடக்குதுங்க? அது என்ன இருக்கு தெரியல. இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம்.